Hi and hello, welcome back now. Good morning. Welcome to Tamil Kings. Okay friends, பல வீடியோல எப்படி அவுட்லைன் எப்படி நம்ம போட்டோக்கு எப்படி வர்றது அப்படினு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல கலரிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி தர போறேன். சோ இந்த மாதிரி கலரிங் எப்படி பண்றது, நிறைய கலரிங் எப்படி கொடுக்கறது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்து கத்துக்க போறோம். எப்படி ஒரு எக்ஸாக்ட்டா கொஞ்சம் லுக் எப்படி எடுத்து வரது, உங்க போட்டோக்கு கலர் எப்படி கொடுக்கறது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணி இந்த போட்டோ கொஞ்சம் கலரிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எப்படி கலரிங் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தா அவுட்லைனை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல விதமான ஃபோட்டோ டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் போல் அந்த பெல் பண்ணுற சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அவுட்லைன் ரெடியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேயரை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ லேயரை கிரியேட் பண்ணுறதுக்கு லேயரை இந்த இதை கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்து ட்ரா லேயர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த லேயர் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லேயரில் தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரில் வரைவோம், இந்த லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயரில் வருவோம். ஸோ இப்போ இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இது இப்போ கலர் அடிக்கிறதுக்கு இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ் கிளிக் பண்ணி கலர் எந்த கலர் வேணுமா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன்னா ஸோ இப்போ இந்த கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கலரை அடிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் வந்து கீழே வச்சிருக்கோம், நம்மளுக்கு உள்ளார வரும். ஏன்னா அந்த லேயர் வந்து கீழே இருக்குது. இப்போ இதே மேலே போட்டோம்னா மேலே வந்துடும். ஸோ கீழே வச்சுக்கோங்க, கீழே வச்சுட்டு அடிங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான வேலை தான் கலரிங் தான், ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ அதுவும் ஜூம் பண்ணி வேற கரெக்டாக இந்த அவுட்லைனுக்கு ஏற்ற போல வரையணும். இந்த பாருங்க இன்னும் வெளில போயிடும். ஸோ இது கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அடிக்கணும். ஒரு 5ல் 3ல் போல் அது பேர் வச்சுட்டு சைஸ் கம்மி பண்ணிச்சு நீங்கள் கலர் உள்ள கரெக்டாக எடுத்துங்க. ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நான் இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோவை ஸ்பீட் பண்ண முடியுமோ ஸ்பீட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் கலரிங்கை நான் பாதி சொல்லி தந்துடுறேன், எப்படி கலர் பண்ணுறது மட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிடுறேன். Inside lane, missing exits, glued to the pavement. Between the lines, I'll keep my gaze straight ahead as the last stop flies by. No more waiting for the gun to fire, no more walking through revolving doors. I've gone around once, I don't need to go around anymore. Break away, forget your sober case. Stop dwelling on empty words, stop stalling in the doorway, and cancel the cruise control. Switching in the manual, don't you wanna feel right?
words, stop stalling in the doorway, and cancel the cruise control. Switching the manual. Don't you wanna feel right again? Don't you wanna feel whole? Don't you wanna feel? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஷர்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஷர்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ நேரம் எடுத்திருக்கு. இன்னும் நீங்கள் இந்த ஸ்கின் கலருக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறது கலர் கொடுத்துட்டு மெனு எடுத்தீங்கன்னா எக்ஸ் கொடுங்க. எக்ஸில் ஆர்ஜிபி கொடுத்துட்டு ஸ்கின் கலருக்கு மாற்றிக்குவோங்க. ஸோ இந்த வச்சுட்டு டிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் வந்துடும். ஸோ இப்படி வச்சுட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் கலர் கிடைக்கும். ஸோ அது ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் வந்துடும். ஸோ இப்போதைக்கு நான் ரொம்ப டைமுங்கிற நான் என்ன பண்ணுறேன்னா டார்க் ஷேடோவில் எப்படி கலர் இன்னும் ஃபுல்லாக கொடுக்குறது இன்னும் டீப்பாக போல், அதனால் நான் ஷர்ட்லேயே பண்ணி அமைக்கிறேன். நீங்கள் ஃபேஸுக்கெலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுமாரி. ஸோ நான் இப்போ வெறும் ஷர்ட்டுக்கு எப்படி மட்டும் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ முன்னாடி நீங்கள் எப்போதும் போல் நம்ம எப்போ என்ன வரைவோமோ அந்த இதே போயிடுங்க. அந்த ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெஷ்ஷில் கலர் போயிடுங்க. கலர் போயிட்டு இங்கேயும் ஆர்ஜிபி எடுத்துக்கோங்க. ஆர்ஜிபி எடுத்துட்டு ப்ரௌன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த கலருக்கு ஷேடோ கொடுக்க போகிறேன். ஷேடோ கொடுக்கறதுக்காக அதை எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைடில் ஷேடோ வேணுமோ அந்த சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ஷேடோ வேணுங்கிறவாசி லெஃப்ட் சைடில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப அதிகமாக வெளில போயிடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரொம்பவும் எக்ஸ்ட்ரா வந்துட்டுன்னா நல்லா இருக்காது. கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஷேடோ கொடுக்குறது. ஸோ இது நீங்கள் எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைடில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ ஓவராக போயிட்டாலும் கரெக்டாக இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ஸோ இதுமாரி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். But I'm proud I tried. I'm glad we had a dialogue. It's good to shake the mind. Speeding up the pace, turning up the heat. Where I need to be for the first time. I'm taking risks. I'm casting off with. இதே நம்மளுக்கு நடுவில் டிசைன் எல்லாம் டிசைன் போட்டுக்கோங்க. ஸோ நான் ரொம்ப டீப்பாக போல, நான் ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதவாசி நான் உங்களுக்கு ஷேடோ எப்படி கொடுக்குறது மட்டும் கொடுத்து சொல்லிடுறேன். இதே மெத்தட் தான் ஃபேஸ்லேயும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நம்மளுக்கு ஷேடோ கிடைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லுக் வந்திருக்கும். ஸோ டிசைன் என்ன டிசைன் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டிசைன் கொடுக்க விரும்பல. ஓகே, இது போதும் நினைக்கிறேன். அடுத்தது திருப்பி பிங்க் கலருக்கு பிங்க் கலர் எடுக்கிறேன். கலர் வேறு மாத்திரம். ஸோ பிங்க் கலர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். Inside lane, missing exits, glued to the pavement. Between the lines, I'll keep my gaze straight ahead as the last stop flies by. No more waiting for the gun to fire. No more walking through revolving doors. I've gone around once, I don't need to go around anymore. Break away, forget your sober case. Stop dwelling on
words, stop stalling in the doorway, and cancel the cruise control. Switch it in the manual. Don't you wanna feel right? Setbacks, you can't win them all, but I'm proud I tried. I'm glad we had a dialogue. It's good to shape the mind, speeding up the pace, turning up the heat, where I need to be for the first time. I'm taking risks, I'm casting off without a lifeline. Break away. So இதே மாதிரி டார்க்கான இடத்துல மட்டும் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலரிங் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நீங்கள் ஃபேஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ இந்தமாரி உங்களுக்கு பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்கிறது வாசி உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இப்படி கிடச்சிரும். ஸோ ஃபேஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி அடியில் கீழே டார்க்குக்கு வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கிளாஸ் ஷைனிங்க்கு ரொம்ப ஒயிட் கலர் மஞ்சள் கலர்லேயே இன்னும் கொஞ்சம் ஷைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டார்க் ஷேடோஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான். ஸோ இந்த இது ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வெக்டர் இமேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க. இந்தமாரி காதுலேயும் பார்த்தீங்கன்னா காதுக்குள்ளரையும் இது கொடுத்துருங்க, ஷேடோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வெக்டர் இமேஜ் கிடச்சிரும். கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது போல் மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த அடாப் இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு இன்னும் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அதுமாரி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துவீங்க. நோட்டிஃபிகேஷன் போல அந்த பெல் போன்ற சிம்பிளை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.